இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணு, நான் அந்த வீட்ல போய் வாழணும். இல்லனா எனக்கு நடந்த அநியாயத்துக்கு இந்த ராமச்சந்திர மாமாவும் வள்ளிச்சித்தையும் இந்த சபையில இத்தனை பேருக்கு முன்னாடி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாக. யாரும் பார்த்துட்டு கால்ல விழுன்னு சொல்ற? யாரு இருந்தாலும் பரவாயில்ல, அவளை வெட்டிடுவோம். முன்ன கார்த்தி கார்த்தி ராமச்சந்திரா, நீதான் அவ என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்ட. இப்ப முடியாதுன்னா அந்த புள்ளைய கூட்டிட்டு போய் உன் பையன் கூட வாழ வச்சுதான் ஆகணும். என்ன சொல்ற? என் பிள்ளைக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார். வேற என்னடா பண்ண சொல்றீங்க? இல்லப்பா, இல்ல, நாங்க இத ஒத்துக்கவே மாட்டோம். மாமா வேண்டாம் மாமா. உயிரே போனாலும் இவ்வளவு மாதிரி கேவலமான ஒருத்தி கால்ல விழவே கூடாது மாமா. வேணாண்ணா, நீ எதுக்கு அவ கால்ல போய் விழுந்துட்டு? அப்பா என்னைய கூட்டு போய் வாழ வைங்க. வைப்பாங்கடி, வா வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, அந்த வீட்டு படி வாசல உன்னால மிதிக்கவே முடியாது. பஞ்சாயத்தாரே, நீங்க தான் இனிமே முடிவு பண்ணணும். ராமச்சந்திரா, அந்த புள்ள அது முடிவுல உறுதியா இருக்கு. இனிமே நீ தான் முடிவு பண்ணணும். இல்லைங்க, நான் கால்ல விழறேன். அவ கேக்குறல போறீங்க. ஏய், உனக்கு என்ன? எங்க வீட்ல வந்து வாழணும், அதானே? வா. கார்த்திக் இங்க என்ன பண்றாரு? தெரியலையே. கார்த்திக், ஐயா பெரிய மனுஷங்களா? டேடி, நீ என்னடா சொல்ற? அத்த கொஞ்ச நேரம் பேசாம பாரு. கார்த்திக் என்ன பண்றீங்க? கார்த்திக் தெரிஞ்சதா? இரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயா பெரிய மனுஷங்களா? எங்க அப்பா இந்த பஞ்சாயத்துல யாரு கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டாரு. இவளுக்கு இதுதானே வேணும்? வர சொல்லுங்க, வந்து என் கூட என் வீட்டுல வந்து வாழ சொல்லுங்க. கார்த்தி, ஏன்டா அப்படி ஒரு வார்த்தையை விட்ட? டேய், என்னடா பேசுற? அவ அப்பாவை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவா, நம்ம வேடிக்கை பார்த்து நிக்கணுமாங்க? அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்பாவுக்கு நம்ம பசங்களா இருக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாதுடா. அப்ப ஏன் வாழ்க்கை? பிருந்தா, நான் எதுக்காக அங்க அப்படி பேசணும் உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? புரியலங்க, எனக்கு எதுவுமே புரியல. என் கையை விட்டு போன என் வாழ்க்கை திரும்ப என் கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன். இப்போ திரும்ப என் வாழ்க்கை ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடுச்சு. பிருந்தா, பொறுமையா இரு. கார்த்தி எடுத்த முடிவு சரிதான். எப்படி எப்படி வீரா சொல்ற நீ? கண்மணி,
இத்தனை நாள் அந்த விஜய் யாரு எப்படிப்பட்டவனே நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ மொத்த குடும்பமுமே அவளுக்கு எதிராக தான் நிக்குது. மாமா உட்பட எல்லாருக்குமே அவளோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் அவ இந்த குடும்பத்துக்குள்ள வந்து நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா என்ன? இல்ல அவ நினைச்சதை சாதிச்சிட முடியுமா? முடியாதுல. இத்தனை நாள் அவ சைலண்டா இருந்து நம்ம எல்லாரையும் ஆட்டி வைக்கணும்னு நினைச்சா இப்போ கேம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இனிதான் நம்ம ஆட்டமே இருக்கு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறிய? இந்த வீட்டை விட்டு போனவ அப்படியே போயிருவான்னு நினைச்சிட்டு இருப்பிய. இப்ப திரும்ப வந்துட்டேன்னு அதிர்ச்சியா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, ஆர்த்தியெல்லாம் எடுக்க மாட்டேல? பரவாயில்ல பரவாயில்ல. இங்க பாருமா, இனிமே இது நம்ம வீடுமா. அவங்க ஆர்த்தி எடுக்கலன்னா என்ன, நீ போமா போய் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வா. போ. சரி விஜி. சித்தி சாப்பிட்டியலா? நான் இல்லாம எல்லார் முகமும் வாடி போயிருக்கு பாத்தியலா? வா வா. இருமா இருமா, செருப்ப கழட்டிக்கிறேன். நல்லா ஆர்த்தி எடு. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. சரிம்மா. போ. எங்கடி வந்த? இல்ல எங்க வந்தன்னு கேக்குறேன். இப்போ உன் மனசுல என்ன இருக்கு? பஞ்சாயத்துல உனக்காக 4 பேர் பேசி இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்கன்னா நீ சௌகரியமா வாழ்ந்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல சித்தி. சித்தியா? யாருடி சித்தி உனக்கு? எப்போ உன் கேவலமான புத்தி எங்களுக்கு தெரிய வந்ததோ அன்னைக்கே நான் உன்னை தலைமுழுகிட்டேன். திரும்பவும் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி நம்ப வச்சிடலான்னு சித்தி சித்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த. அதே மாதிரி ஏமாறதுக்கு நான் முட்டாள் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போ முதல்ல. என்ன சித்தி இப்படி வரட்டி விடுறீங்க? ரொம்ப நல்லவளா நீ? உன் மூஞ்ச அப்பாவிய வச்சு பேசினா இங்க இருக்கிறவங்களா நம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறமும் உன் வேஷம் எல்லாம் இந்த வீட்டுல செல்லுபடி ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காது. நாங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. உன்னை ஐயோ பாவம்னு பார்த்ததுக்கு தான் எங்களை அனுபவிக்க வச்சுட்டியே. அப்புறம் என்ன? உனக்கு போய் பாவம் பார்த்தமேடி. உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருந்ததுன்னா என் அண்ணனை உன் கால்ல வேணும்னு சொல்லிருப்ப. உன்னை அங்கேயே கொன்னு போட்டிருப்பேன். போனா போகட்டும் தான் விட்டேன்.